உங்கள் வாழ்க்கையே மிகச்சிறந்த பதிப்பு. மனம் ஒரு குழந்தையை போன்றது. உங்கள் புத்திசாலித்தனமா? அதுதான் பெற்றோர். குழந்தை கட்டுப்படுத்தப்படாமல் போகும்போது அது கோபத்தை வெளிப்படுத்துகிறது. அது ஒழுக்கத்தை மறுக்கிறது. அது எளிதான வழியை எடுக்கும். மனமும் அதே வழியில் செயல்படுகிறது. பயிற்சி பெறாமல் ஒழுக்கமில்லாமல் விடப்பட்டால் அது ஒவ்வொரு முறையும் வளர்ச்சியை விட ஆறுதலை தேர்ந்தெடுக்கும். பள்ளிக்கூடம் அவர்களுக்கு நல்லது என்றாலும் தூங்க விரும்பும் குழந்தையைப் போல. கஷ்டம் வலிமை என்பதால் படிப்பதை தவிர்க்கும் குழந்தையைப் போல. உங்கள் மனமும் அதேதான். அது அசௌகரியத்தை தவிர்க்கிறது. அது சவாலை தவிர்க்கிறது. உங்கள் வளர்ச்சி வாழும் இடம் அதுதான். நம் உடலை சோதிக்கிறோம், நம் வரம்புகளை சோதிக்கிறோம். ஆனால் நாம் நம் மனதை போதுமான அளவு சோதிக்கவில்லை. மனமும் அங்குதான் உண்மையான போர் நடத்தப்படுகிறது. நீங்கள் இயக்க முறைமையாக இருந்தால், நீங்கள் நினைக்கும் விதம் உடைந்திருந்தால் உங்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. இது எளிது. வெற்றி பெற உங்களை ஒரு நிலையில் வைத்திருங்கள். உலகில் யாராவது உங்களை விட மோசமான சூழ்நிலைகளை கடந்து வந்திருந்தால் உங்களுக்கு எந்த சாக்குப்போக்கும் இல்லை. அவர்கள் உங்களுக்கு ஒரு வரைபடத்தை விட்டு சென்றனர். அதை பின்பற்றுங்கள். வாழ்க்கை இருமை. நீங்கள் தாக்குகிறீர்கள் அல்லது நீங்கள் தற்காப்பில் இருக்கிறீர்கள். நீங்கள் முன்னேறி செல்கிறீர்கள் அல்லது நீங்கள் பின்வாங்குகிறீர்கள். நீங்கள் தோல்வியை பார்ப்பது போலவே துன்பத்தையும் பார்க்க தொடங்க வேண்டும். வெற்றிக்கான திறவுகோலாக. வெற்றி பெற நீங்கள் தோல்வியடைய வேண்டும். வளர நீங்கள் துன்பப்பட வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு பாடமும் அனைத்து பதில்களும் வழிக்குள் மறைந்துள்ளன. நீங்கள் துன்பத்தில் வாழ வேண்டியதில்லை, ஆனால் நீங்கள் அதை பார்வையிட வேண்டும். உழைப்பது போல. நீங்கள் நாள் முழுவதும் ஜிம்மில் வாழவில்லை. நீங்கள் 1 மணி நேரம் வருகை தருகிறீர்கள். அந்த நேரத்தில் நீங்கள் வலிமை அடைகிறீர்கள். உங்கள் வலியை பார்வையிடவும், உங்கள் தோல்விகளை பார்வையிடவும், உங்களை உடைத்த தருணங்களுக்கு திரும்பிச் சென்று கேளுங்கள். இது ஏன் வலிக்கிறது? நான் ஏன் பயப்படுகிறேன்? நான் ஏன் உலகத்திலிருந்து மறைக்கிறேன்? பதில்கள் அங்கே உள்ளன. மூளை உங்களை பாதுகாக்க இணைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அது உங்களை மிகவும் பாதுகாக்கிறது. அது வளர்ச்சியை தடுக்கிறது. உங்கள் மூளை உங்களை ஆறுதல், பாதுகாப்பு, மென்மைக்கு வழிநடத்தும். ஆனால் ஆறுதல் லட்சியத்தை கொள்ளும். நீங்கள் உங்கள் மனதை கட்டுப்படுத்த வேண்டும் அல்லது உங்கள் மனம் உங்களை கட்டுப்படுத்தும். இதை புரிந்து கொள்ளுங்கள். ஆர்வம் என்ற வார்த்தையின் வேர் துன்பப்படுவது. பெரியவர்கள் தங்கள் கைவினைக்காக துன்பப்படுகிறார்கள். அவர்கள் தங்கள் பணிக்காக துன்பப்படுகிறார்கள். அவர்கள் தங்கள் கனவுகளுக்காக துன்பப்படுகிறார்கள். கடினமான காலங்கள் உங்களை அழிக்க இங்கே இல்லை. அவை மாறுவேடத்தில் வளர்ச்சி. அவை போர் வீரனை கூர்மைப்படுத்தும் ஓநாய்கள். எனவே வழியிலிருந்து ஓடுவதை நிறுத்துங்கள். அதற்குள் ஓடுங்கள். அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அதில் தேர்ச்சி பெறுங்கள். ஏனென்றால் உங்களின் மிகப்பெரிய பதிப்பு துன்பத்தின் மறுபக்கத்தில் காத்திருக்கிறது. ஜெய் ஹிந்த்.